ஹை வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா சேல்ஸுக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட பிப்ரவரி 7ஆம் தேதி இன்னும் 5 நாளில் சேல்ஸுக்கு வரப்போகுது. அப்படிப்பட்ட சாம்சங் S25 அல்ட்ரா உண்மையிலே ஒர்த்தா கொடுக்குற ப்ரைஸ்க்கு, இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எக்கச்சக்கமான அனலைஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக டெக் ரிலேட்டிவான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதே வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா. S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எக்கச்சக்கமான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதில் 5 பெஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். அது இந்தியாவில் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ராவுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறது iPhone 16 Pro Max. சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா என்ன ஸ்க்ரீன் சைஸோ அதே போல தான் iPhone 16 Pro Max ஸ்க்ரீன் சைஸ் வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்ன்ற மாதிரி டஃபஸ்ட் காம்படிட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6.9 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டைட்டேனியம் ஃப்ரேம் கொடுக்குறாங்க. சாம்சங் S25 அல்ட்ராலையும் டைட்டேனியம் ஃப்ரேம் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் A18 சிப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 இருக்கு. கேமிங் மற்றும் இது எல்லாத்துக்குமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ல 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாம்சங் S25 அல்ட்ராவை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கேமரா மெகா பிக்சல் வேற, ஆனால் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. மெகா பிக்சல் எக்கச்சக்கமாக இருக்குன்றதுனால மெகா பிக்சலை வச்சு நம்ம ஒரு வீடியோ குவாலிட்டி நம்பிட முடியாதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுச்சிங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன கேமரா கொடுத்துருக்காங்கன்றது நான் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்றேன். அப்பதான் நான் உங்களுக்கு தெரியும். இது iOS ஓட இயங்குது. அது ஆண்ட்ராய்டோட இயங்குது. ஆண்ட்ராய்டில் அது One UI ஓட இயங்குது. இது iOS ஓட இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா சென்சாரை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் சாம்சங் மெயினாக என்ன கேமரா கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்கும். அதனால் சாம்சங் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது ரியல் டைமில் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் முந்திர ஜென்ரேஷனோட சாம்சங் தங்களோட கேமரா குவாலிட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 200 MP கேமரா மெயின் கேமரா இருக்குது, வைட் ஆங்கிள். அதுக்கப்புறம் 10 MP டெலஃபோட்டோ இருக்குது. 50 MP 3.4 f/3.4 டெலிஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது 11mm பெரிஸ்கோபி டெலிஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 MP அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு இந்த கேமரா செட்டப்பில் சாம்சங் S25 அல்ட்ரா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்குமே பெரிய போட்டி கேமராவை தாண்டி எங்கே அடிச்சுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏஐ. எக்கச்சக்கமான ஏஐ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஐஃபோன் சீரீஸ் கொண்டு வந்தாலும் ஆப்பிள் பிராண்டுக்கு சொன்னாலும் இங்கே One UI மூலமாக எக்கச்சக்கமான ஏஐ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் 45 வாட்ஸ் இருக்குது. ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் இருக்குது. சரி, இது மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு ஃபோன் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா வேறு ஃபோன் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்டர்னேட்டிவ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடைசியில் கன்க்ளூஷன் சொல்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுங்க. கூகுள் பிக்சல் 9 Pro XL இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது சாம்சங்கை விட கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஸ்னாப்டிராகன் 8 இருந்துச்சா, இதில் பார்த்தீங்கன்னா iOSல பார்த்தீங்கன்னா A18 இருந்துச்சா, இவங்கள பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா Tensor G4 சிப். அதனால 3 ஃபோனுமே ஒவ்வொரு விதமான சிப் செட்டோட இயங்குதுன்றது தெரிஞ்சுங்க. இது ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட பெஞ்ச் மார்க்கோட கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் கூகுள் இதை ஆப்டிமைஸ் பண்ணுற விதம் வேற லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூகுளில் ஒரு சாஃப்ட்வேரே வச்சுருப்பாங்க. அவங்களோட Tensor G4 சிப் செட்டை தாண்டி அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற ஏஐ எல்லாமே சூப்பராக இருக்கும். கூகுள் பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினி ஏஐ மூலயமா தான் சாம்சங் ஃபோனே ரன் ஆகுது. அதனால் பிக்சல் 9 Pro XLக்கு சாம்சங்கில் உள்ள எல்லா ஏஐ ஆப்ஷனையும் கூகுள் பிக்சலில் கொஞ்ச நாள்லேயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஃபோக்கஸ் கூடிய 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு இருக்குது. அதுக்கப்புறம் 5x ஆப்டிக்கல் ஜூமோட இருக்குது. இந்த 48 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் கூகுள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த சாம்சங்காக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும்,
கூகுளாக இருக்கட்டும், கூகுள் வந்து அவங்க ஜிகேம் மூலயமா கொடுக்குற ஃபோட்டோஸ் இன்ன வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 5060 mAh பேட்டரி இருக்குது, 37 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த 3 டாப் பிராண்டாக இருந்தாலும் எதுவுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகபட்சம் கொடுக்குறது கிடையாது. சாம்சங் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ், கூகுளில் பார்த்தீங்கன்னா 37 வாட்ஸ் அப்படின்றாங்க. இந்த 3 தான் காம்படிட்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா விவோ X200 Pro இருக்கு. விவோ தரப்புலேருந்து X200 Pro பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஃபோனு. கேமரா தரப்பில் சாம்சங்கே டஃப் கொடுக்குறது இந்த ஃபோன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க, 200 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜெசிஸோட இணைந்து செய்கிறதுனால கேமரா வந்து அவங்க குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விவோ X200 Pro வந்து நல்லாவே இருக்குன்றது எல்லாரோட ரிவ்யூரோட கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 6.78 இன்ச்சு கூட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இப்போ நீங்கள் டாப்பில் பார்த்த மற்ற 3 தாண்டி இது ஒரு டிஃப்ரெண்டான ப்ராசர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 9400 போயிருக்காங்க. அதனால எல்லா ப்ராசரும் ஒன்றுக்கு ஒன்று சாதிச்சதில்ல. ஆனால் அதை தாண்டி இதில் என்ன பெருசாக பேசப்படுகிறது கேட்டிங்கன்னா 16 GB ரேம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சாம்சங்கு, அதுக்கப்புறம் வந்து ஐஃபோன், அதுக்கப்புறம் கூகுள் இதை தாண்டி பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம், ரேம் கெப்பாசிட்டி வந்து சாம்சங்க்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கெப்பாசிட்டி சாம்சங், ஐஃபோன், அதுக்கப்புறம் வந்து கூகுள் பிக்சல் 9 Pro XL இதெல்லாம் தாண்டி இவங்க அதிகபட்ச சார்ஜிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கா, இந்த 4 ஃபோனு தான் இருக்கா, இந்த 4 ஃபோனுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா OnePlus 13 இந்த 4 ஃபோனை தாண்டி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து Galaxy S25 அல்ட்ராவுக்கு கொஞ்சம் வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவலில் டஃப் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் என்ன ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே போல் ப்ராசஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 6.82 இன்ச்சு கொண்ட LTPO 4.1 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் Snapdragon 888 கொடுத்துருந்தாலும் அது வந்து சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் Snapdragon 888 ஃபார் Galaxy அது ஓவர் கிளாக் பண்ண ப்ராசர், இது ஓவர் கிளாக் பண்ணாத ப்ராசர். அதனால வந்து இது வந்து இதோட ஒரு படி அது ப்ராசஸரில் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், அதை தெரிஞ்சுங்க. ஆனால் வந்து 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேட்டரி கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, 6000 mAh கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து விவோ X200 ப்ரோலையும் கொடுத்துருந்தாங்க. அதை விட இதில் வந்து 100 வாட்ஸ் வயர்டு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள டாப்பில் சொன்ன எல்லாத்தை விட இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் அதிகமாக, ஒயர்டு சார்ஜிங் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் OnePlus 13 வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோனு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுள் வரும். அது மட்டும் இல்லாமல் OnePlus 13 வந்து இந்த 4 ஃபோன்லையும் தாண்டி கிட்டத்தட்ட இந்த டாப்பில் சொன்ன சாம்சங் S25 அல்ட்ரா, ஐஃபோன் 16 Pro Max, அது மட்டும் இல்லாமல் கூகுள் பிக்சல் 9 Pro XL, அதுக்கப்புறம் வந்து விவோ X200 Pro, அதை தாண்டி இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் மூலமா க்ரீன் லைன் இஷ்யூ வந்தால் அவங்க ஃப்ரீயாகவே மாற்றி கொடுப்பாங்க, ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க டிஸ்பிளேலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொரு சிறப்பம்சமாக வாய்ந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நான் கன்க்ளூஷனுக்கு நம்ம இப்போ வரும். கன்க்ளூஷனில் வந்து நம்ம ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் வரும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பலவிதமான கன்க்ளூஷன் இருக்குது. ப்ரைஸில் டாப்பில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் 16 Pro Max 1,37,900 ரூபாயோட ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸில் சாம்சங் Galaxy S25 அல்ட்ரா 1,29,999 இருக்கு. மூணாவது இடத்துல கூகுள் பிக்சல் 9 Pro XL 1,24,999 இருக்கு. அதுக்கப்புறம் கிட்ட போட்டீங்கன்னா விவோ X200 Pro 5G 94,999 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோன் இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம OnePlus 13 64,999 இருக்கு. உங்களுக்கு வந்து OnePlus 13 வந்து ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏன் OnePlus 13 இந்த இடத்துல ப்ரைஸ் வைஸில் கம்பேர் பண்ணக்குள்ள, அது மட்டும் இல்லாமல் அவங்க சாஃப்ட்வேர் ப்ராப்ளத்தில் ஃபோனில் க்ரீன் லைன் இஷ்யூ வந்தாலும், ஃபோனில் க்ரீன் லைன் இஷ்யூ வந்தாலே அவங்க வந்து அதை வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு அப்படின்ற கேரண்டி கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்டோட அது ஒரு கேரண்டிக்காக நீங்கள் வந்து இதை வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ராசஸர், அது மட்டும் இல்லாமல் நல்ல அட்வான்டேஜான ஒரு ஃபோனாக இப்போதைக்கு OnePlus தரப்புலேருந்து இது இருக்குது. எனக்கு கேமரா சென்ட்ரிக்காக வேணும், நல்ல கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா
அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் என்னால் ஹையாக கொண்டு போக முடியாது அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் லெவலில் நல்ல சர்வீஸோட ஒரு ஃபோன் வேணும்னா அது OnePlus. எனக்கு வந்து கேமரா நல்ல கேமராவோட வேணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது விவோ X200 Pro இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிறது. சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ராவை தாண்டியும் அதோட பர்ஃபார்மன்ஸு வந்தாலும் அதை தாண்டி இவங்க வந்து கேமராவில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேமராவுக்காக விவோ X200 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி கேமராவுக்கான விவோ X200 Pro நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏஐ ஃபியூச்சர் எக்கச்சக்கமாக வேணும்னா எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாம்சங் கேலக்ஸி போகலாம், இல்லை ஐஃபோன் 16 Pro Max போகலாம். ஆனால் ஐஃபோன் 16 Pro Max வந்து சர்வீஸ் காஸ்ட்டு அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. சாம்சங் போகிறதுக்கு வந்து ஏஐ ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கூகுள் பிக்சல்லையும் இருக்குது. இந்த கூகுள் பிக்சல், சாம்சங், ஐஃபோன் இந்த மூணுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஏஐ ஃபியூச்சரில் சளைச்சதே இல்லை. ஒவ்வொன்றுத்துலேயும் எல்லாமே ஏஐ ஃபியூச்சர் இருக்குது. அதனால் விவோ X200 Pro வந்து சளைச்சதான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் அப்டேட் மூலியமாக நிறைய எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும் இந்த கம்பேரிசனில் மூலியமாக ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர் வேணும்னா நான் OnePlus சஜஸ்ட் பண்ணுவேன். கேமரா லெவல் வேணும்னா நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா விவோ X200 Pro அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு சாஃப்ட்வேரில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எனக்கு ப்ரைஸில் முக்கியம் கிடையாது. எனக்கு சாஃப்ட்வேரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து நல்ல சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் பிக்சல் சஜஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லாங் லைஃப் சப்போர்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் சாம்சங்கை சப்போர்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் ஐஃபோன் ப்ரோ 16 மேக்ஸை நான் ஏன் சஜஷன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சர்வீஸ் காஸ்ட் அதிகம். ஆண்ட்ராய்ட்லேருந்து நீங்கள் iOS போகும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து iOSலேருந்து நான் ஐஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணுறேன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்த நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் iOSல நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியாது. அதையும் தெரிஞ்சுங்க. அதனால தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணல. உங்களுக்கு ஐஃபோன் தான் பெட்டர், ஐஃபோனில் யூஸ் பண்ணி எனக்கு கன்வீனியன்ட் இருக்குன்னா நீங்கள் ஐஃபோன் பக்கம் போங்க அப்படின்றது தான் இதோட கருத்தை. எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுருப்பீங்க. இதில் நீங்கள் எதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ஐடியா சொல்கிறேன். இதில் நீங்கள் எதை ஒரு சஜஷன் பண்ணுவீங்க யாருக்காவது கேட்டால் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில். அதை நான் என்ன காரணத்துக்காக சஜஷன் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்து புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் டெடிக்கேட்டடாக ஒரு டீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆஃபர்ஸு. அங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டோட ரியல் டைம் ஆஃபர்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.